ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல செப்டம்பர் சேலஞ்சோட டே 18th ப்ராப்ளத்த சால்வ் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளத்தோட டைட்டில் அன்காமன் வேர்ட்ஸ் ஃப்ரம் 2 சென்டென்ஸ். ஸோ பேசிக்கா நம்மளுக்கு இன்புட்ல S1, S2ன்னு 2 வேரியபிள்ல ஸ்ட்ரிங்கா 2 சென்டென்ஸ் குடுக்க போறாங்க. நம்மள என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்கன்னா, இந்த 2 சென்டென்ஸையும் கம்பேர் பண்ணி எந்த வேர்ட் டிஃபரண்டா வந்திருக்கோ, அந்த வேர்ட ஒரு லிஸ்ட்ல ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1ல பாருங்க. திஸ் ஆப்பிள் இஸ் ஸ்வீட்ன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அண்ட் S2ல திஸ் ஆப்பிள் இஸ் சோர்ன்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. இப்போ இந்த 2 சென்டென்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, திஸ்ஸும் 2 சென்டென்ஸ்லயும் இருக்கு, ஆப்பிளும் 2 சென்டென்ஸ்ல இருக்கு, இஸ்ஸும் 2 சென்டென்ஸ்ல இருக்கு. ஸ்வீட் அண்ட் சோர் மட்டும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஸோ அந்த 2 வேர்டையும் எடுத்து நம்ம ஒரு லிஸ்ட்ல அப்பன் பண்ணி, அந்த லிஸ்ட்ட ஃபைனலா ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இத வந்து எப்படி ஈஸியா கோடிங்ல போடலான்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இன்புட்ல குடுத்திருக்க 2 சென்டென்ஸ்ல இருக்க ஒரு வேர்டையும் எடுத்து அந்த வேர்டை கம்பைன்டு வேர்ட்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஜஸ்ட் ஸ்ப்ளிட் கீவேர்டு யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம கம்பைன் வேர்ட்ஸ்ல இருக்க ஒரு வேர்டும் எத்தனை வாட்டி வந்திருக்குன்ற அதோட கவுண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கவுண்ட்ன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கம்பைன்டு வேர்ட்ஸ்ல திஸ்ன்ற வேர்டு வந்து 2 வாட்டி வந்திருந்ததுன்னா திஸ் ஈக்குவல் டு 2 ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ அன்காமன் வேர்ட்ஸ்னு ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணிட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்மளோட ஒரு வேர்ட்ஸையும் எடுத்து அந்த ரெப்ரசன்ட் வேர்டோட கவுண்ட்டை செக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம கவுண்ட் டாட் ஐட்டம்ஸ்னு கொடுக்கணும். அதுதான் அதோட கீவேர்ட். ஸோ இப்போ இந்த கவுண்ட் வந்து ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அப்போ 2 சென்டென்ஸ்லேயும் அது ஒரே ஒரு வாட்டி தான் வந்திருக்குன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அது வந்து டிஃப்ரெண்ட்டான வேர்டு. அந்த வேர்டை வந்து நம்மளோட அன்காமன் வேர்டுன்ற எம்டி லிஸ்ட்ல அப்பன் பண்ணிட்டு ஃபைனலா ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்க போறோம். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு எக்ஸாம்பிள் வச்சு லைவ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட S1ல சென்டென்ஸையும் S2ல சென்டென்ஸையும் எடுத்துக்கலாம். இப்போ 2 சென்டென்ஸ்ல இருக்க ஒரு வேர்டையும் எடுத்து அதை கம்பைன்டு வேர்டுன்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கவுண்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த வேர்டோட கவுண்ட்ஸ் எல்லாம் கவுண்ட்னு ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம கவுண்ட்ன்ற வேரியபிள்ல இருக்க ஒரு வேர்டையும் எடுத்து அதோட கவுண்ட் ஈக்குவல் டு 1 செக் பண்ணி 1 இருந்ததுன்னா நம்மளோட எம்டி லிஸ்ட்ல அதை அப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கவுண்ட் வேரியபிள்ல எந்தெந்த வேர்டுக்கெல்லாம் வந்து கவுண்ட் வந்து 1 இருக்கு, அயன்மேன் அண்ட் பேட்மேன். ஸோ இந்த 2 வேர்டையும் எடுத்து நம்மளோட எம்டி லிஸ்ட்ல அப்பன் பண்ணிட்டு அதை ஃபைனலா ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட கோட ரன் பண்ணி பார்க்குறேன். எல்லா டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.